செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு 2026 பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழை பிடிப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். நாம நீண்டகால அறிக்கையில பிப்ரவரி 15 வரை இலங்கைக்கு தொடர்ந்து மழை இருக்கிறது. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வெடிப்பு பகுதிகளிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அணை நீர் திறப்பு அதாவது அணை நீர் திறக்கப்பட்டால் ஆற்றங்கரை ஓர பகுதிகளிலையும் பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கையுடன் இருக்க சொல்லியிருந்தோம் முன்னாடியே. ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா அது மார்ச்லையும் இருக்கு, ஏப்ரல்லையும் இருக்கு இலங்கையோட மழை. இன்றைக்கு இப்பொழுதைக்கு அதாவது இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நாம் அறிவித்தது போலவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை. முல்லைத்தீவில் நேற்று நள்ளிரவிலிருந்து இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் 100 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 10 சென்டிமீட்டர். இன்னும் தொடர்கிறது. இன்னும் ஒரு 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பெய்யலாம். அதாவது 150 மில்லிமீட்டர், 15 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் முல்லைத்தீவு அதனை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளுக்கு. இது அப்படியே காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்துக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. இன்னும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். இலங்கையோட தமிழர் பகுதிகளுக்கு இப்பொழுது நல்ல மழைப்பொழிவை வடக்கு மாகாணங்களில் கொடுப்பது போலவே இன்னும் சற்று நேரத்தில் கிழக்கு மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் கொடுக்கும். மாலை இரவில் இலங்கையோட தென்மேற்கு பகுதி கொழும்பு, கோட்டை, காலி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் முல்லைத்தீவில் கொடுத்த 15 சென்டிமீட்டர் வேற எங்கேயும் இருக்காது. அந்த இடத்துல மட்டும்தான் இன்றைக்கு காற்று கூடுதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. பிற இடங்கள்ல பெருசா இருக்காது. உள்ளே வேணா கிளிநொச்சி வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கும். கிளிநொச்சி தலைமன்னார் வரைக்கும் கொடுக்கலாம். அதற்கு பிறகு உள்ள பகுதி எல்லாமே இந்த நிகழ்வு, அதாவது இந்த பிப்ரவரி 1-2 தேதி நிகழ்வு அச்சுறுத்தல் கிடையாது. மிரட்டல் அதிகமா இருக்கும், பாதிப்பு இருக்காது. கிளிநொச்சிக்கு கிழக்கே முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு. எல்லா மாகாணங்களுக்கும் தூறல் நனைக்க மழை, லேசார மழை, மிதமான மழை இருக்கும். இதற்கு அடுத்தபடியா 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதியும் மழை இருக்கும். தூறல் நனைக்கு மழைக்கு இடைவெளி இருக்கவே இருக்காது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 8ஆம் தேதி வரை இருக்கு மழை. அப்புறம் 9-10 இடைவெளி கொடுத்து மறுபடியும் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை வந்துடும். அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு எட்டலைன்னா கூட இலங்கைக்கு எட்டி மழை பிடிப்பை கொடுக்கும். சில நிகழ்வுகள் தென் இலங்கை, சில இடங்கள் தென்கிழக்கு இலங்கை, சில நிகழ்வுகள் பாதிக்கு தெற்கே, சில நிகழ்வுகள் ஒட்டுமொத்த இலங்கை, சில நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று ஒவ்வொரு நிகழ்வும் இரு காற்று இணைவை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில இந்த 1, 2, 3 நிகழ்வு தேதிக்கு அப்புறம் அடுத்த மழை எப்படின்னா 4, 5, 6 கனமழையே தெரியுது. இலங்கையோட தெற்கு பகுதிக்கு கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழையே தெரிகிறது. மிக கனமழை பிடிவும் தெரிகிறது. இலங்கையில அந்த 4, 5, 6 மழை மிக கனமழை பிடிவு இருக்கு. இதுல இந்த டிட்பா புயலை போல எப்பொழுதும் ஒரு பாதிப்பை கொடுக்காது. அது முதல்ல மறந்துருங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஏற்றி அதில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது 4, 5, 6. அது கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை 4, 5, 6 கொடுக்கும். ஒட்டுமொத்த தென்னிலங்கை கொடுக்கும். அனுராதபுரத்துக்கு தெற்கேயே நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய 4, 5, 6 தேதிகள்ல. ஆக இந்த 1, 2, 3 மழைக்கு அப்புறம் 4, 5, 6 மழை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். 1, 2 மழை இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். 4, 5, 6 மழை தெற்கு மாகாணங்களுக்கு அதிகமா இருக்கும், வடக்கு கிழக்கு இருக்கும். அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வடக்கு கிழக்குக்கும் இருக்கும். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் 4, 5, 6 தேதி மழைப்பொழிவு உண்டு. 7, 8 மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். 7, 8 தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு தென் மாகாணங்களுக்கு கொஞ்சம் வலுத்த மழைப்பொழிவாக இருக்கும். 4 விட 5 கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. 4, 5, 6 இருக்கும். ஆனால் 6, 7, 8ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் 8 தீவிரம் குறைஞ்சிடும். 7 வரைக்கும் உறுதி. அப்போ 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்குங்க மழை இருக்கும். இதுல 4, 5 கொஞ்சம் வலுத்து இருக்கும் வச்சுங்க. 4, 5, 6 கொஞ்சம் வலுத்து இருக்கும். 7 தீவிரம் குறையும். 8 விலகி இருக்கும். ஆனால் அடுத்த நிகழ்வு ஒரு 3 நாள் இடைவெளி கொடுத்து 8, 9, 10 இடைவெளி கொடுத்து 11ஆம் தேதி அடுத்த மழைப்பொழிவை தொடக்கணும். கண்டிப்பா 12ஆம் தேதி தொடக்கணும். 12ஆம் தேதி மழை கிழக்கு மாகாணங்கள் திரிகோணமலை, பட்டிகோலா, அம்பாறை, கல்முனை உள்ளிட்ட பகுதி, அம்மந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மிக மழைப்பொழிவு இருக்கு. அது கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான். அது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும், யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரைக்கும் கொடுக்கும். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு எட்டாது.
யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு 12-13 வந்து நனைக்கும் மழை தான், தூறல் நனைக்கும் மழை தான் 12-13. தென் இலங்கை, தென்கிழக்கு இலங்கை, தெற்கு இலங்கை, தென்மேற்கு இலங்கை, பெரும்பாலும் தென்கிழக்கு கிழக்கு இலங்கையில தான் அதிகமா இருக்கும். தென்கிழக்கு கிழக்கு மாகாணங்கள்ல எது 12-13-14, 12-13-14. அப்புறம் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 15-16 வருது. ஆனால் அது கண்டிப்பாக இலங்கைக்கு எல்லா நிகழ்வும் மழை உண்டு. பிப்ரவரி இறுதி வரை வலுவான நிகழ்வு இருக்கு 2. 15 தேதிக்கு மேல இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்கு. இதுல கொழும்பு, கோட்டை, காலி, கம்மந்தோட்டா இதெல்லாம் நல்ல மழை இருக்கு. கண்டி வரைக்கும் அடிக்கடி 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 கொடுக்கும். ஹம்மந்தோட்டாவுக்கும் காலிக்கும் கல்முனைக்கும் மழை இல்லாத நிகழ்வே இருக்காது. எல்லா நிகழ்வும் மழைப்பொழிவை கொடுக்கும். நிலநடுக்கோட்டில் தான் போகும், ஆனால் நிகழ்வு இங்கே காற்றை ஏற்றும், கிழக்கு காற்றை ஏற்றும். அதனால குறைந்தபட்சம் ஹம்பந்தோட்ட காலி இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு கொடுக்கும். அவ்வப்பொழுது உள்ளே முன்னேறும். ஒரு சில கண்டி வரை, ஒரு சிலவை அனுராதபுரம் வரை, ஒரு சில வரை வடக்கே முன்னேறி கிளிநொச்சி வரை, ஒரு சிலவை யாழ்ப்பாணம் வரை. அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் சிலவை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலே டெல்டாவுக்கும் தென்கடலோரத்துக்கும் கொடுக்கும். ஒரு சிலவை மேலே ஏறும். அதுதான் சொல்லியிருக்கோம். ஆக பிப்ரவரிலையும் வலுவான நிகழ்வு இருக்கு, மார்ச்லையும் இருக்கு. பிப்ரவரி இறுதியில 2 இருக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம். அதனால் மழை தரக்கூடியது, அச்சப்பட வேண்டாம். டிட்வா புயலை எப்போதும் நினைக்கவே வேண்டாம். அது போல ஒரு நிகழ்வு வராது. இப்படி தெற்கு வடக்கா ஊடுருவது, மெல்ல போறது, நாட்டையே சீரழிக்கிறது, இதெல்லாம் மாதிரிலாம் நிகழ்வு இனிமேல் வராது. அப்படி இருந்தால் முன்கூட்டியே இருப்பாங்க, இப்பொழுதே கிடையாது. ஆனால் கோடை மழை தரக்கூடிய நிகழ்வு நிலநடுக்கோட்டில் பயணித்து இந்த குளிர்கால மழை பொழிவையும், அடுத்து கோடை மழை வந்து தமிழ்நாட்டை ஒட்டி வரும், இலங்கைக்கே வரும். கோடை மழை நிகழ்வும் இருக்கு. ஏப்ரல் மேல கோடை நிகழ்வு இருக்குங்க. வலுவான மழையும் இருக்கு கோடையில. ஆக மழை இலங்கையில் இருந்து கொண்டே இருக்குங்க, காய விடாது. மார்ச்லயும் மழை இருக்கு, ஏப்ரல் மேலையும் இருக்கு. வெயில் கொஞ்சம் கூடினாலும், பனிப்பொழிவு வந்தாலும் இடையில மழை பொழிவையும் கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு மாறி அமையும். இதுதான் கோடை மழையும் இருக்கு. ஆக தொடர்ந்து நிகழ்வு எங்கே பயணிக்கும், எந்தெந்த மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுது 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொஞ்சம் தெற்கே இருக்கும். 4-5 தென் மாகாணங்களுக்கு அதிகமாக இருக்கும், வடக்கு கிழக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வுகள் குறைந்தபட்சம் தென் மாகாணங்களுக்கு வரும். சிலவை ஏறி முன்னேறும். இவையெல்லாம் நீங்கள் அறிந்து புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை கூட இணைந்தே இருங்கள்.